கனமழையால் சென்னை புரசைவாக்கம் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டுட்டு வராரு. காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த புரசைவாக்கத்தில் நடைபெறக்கூடிய ஆய்வு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க பாஸ்கர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் பில்டிங்ல கட்டுப்பாட்டு அறையில ஆய்வு மேற்கொண்டு 1913 என்ற ஒருவனுக்கு வரக்கூடிய புகார்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து கேட்டறிந்தார். உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு புரசைவாக்கம் தானா தெருவில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய துணை முதலமைச்சர் அங்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய தொடர் நடவடிக்கையில பணியாளர்கள் எவ்வாறு ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அலுவலருக்கு உடனடியாக உத்தரவுகளாக மழைநீரை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில மோட்டார் வாகனங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் வைத்து அதை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில உடனடியாக ஈடுபட வேண்டும். பொதுமக்களுக்கு விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சென்னையில பல்வேறு இடங்களில் இதே போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் தொடர் ஆய்வு மேற்கொள்கிறார் துணை முதலமைச்சர். புரசைவாக்கம் ஓட்டேரியில் இருக்கக்கூடிய பகுதியில அங்கு மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். அங்கும் அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை புரசைவாக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றுவதற்கான பணிகள் தொடர்பான விவரங்களையும் அவர் கேட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.